மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. 8வது ஊதிய குழு குறித்த அறிவிப்பு எப்பொழுது வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு புதிய சிக்கல் எழுந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பிற சலுகைகளை பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்படும் 8வது ஊதிய குழுவின் நியமனங்கள் இன்னும் தாமதமாகி வருகின்றன. இந்த குழுவில் முக்கிய பொறுப்புகளான 4 துணை செயலாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை அழைப்பதில் பெரும் இழுபறி நிலவுகிறது. ஏன் இந்த தாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணியிடங்களுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் போதுமான அளவில் கிடைக்கவில்லை என்பதே முக்கிய காரணம். பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை இந்த துணை செயலாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப தேதியை 3வது முறையாக நீட்டித்துள்ளது. முதலில் மே 21, 2025 அன்று கடைசி தேதி நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் ஜூன் 10, 2025 வரை நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகு ஜூன் 30, 2025 வரை நீட்டிக்கப்பட்டது. இப்பொழுது ஜூலை 31, 2025 வரை விண்ணப்பிக்கலாம் என்று மீண்டும் கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 துணை செயலாளர் பணியிடங்கள் மத்திய பணியாளர் திட்டத்தின் கீழ் பிரதிநிதிகள் முறையில் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய சேவைகள் அல்லது இந்திய அரசின் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குரூப் ஏ சேவைகளை சேர்ந்த அதிகாரிகள் துணை செயலாளர் நிலை பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான பணி அனுபவம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் ஊதிய குழு தொடர்பான பணிகளில் அனுபவம் உள்ளவர்களுக்கும் தரவு பகுப்பாய்வு திறன் கொண்டவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். இந்த அதிகாரிகளின் பணி நியமனம் 8வது ஊதிய குழுவின் காலம் முடியும் வரை இருக்கும். ஊதிய குழுவின் காலம் முடிந்த பிறகு அவர்கள் மத்திய பணியாளர் திட்டத்தின் கீழ் பிற காலியிடங்களுக்கு பரிசீலிக்கப்படுவார்கள். 8வது ஊதிய குழு அமைப்பதில் இந்த தாமதம் மத்திய அரசு ஊழியர்களிடையே சற்று கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழுவின் நியமனங்கள் விரைந்து நடைபெற்று அதன் பரிந்துரைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலவரம் குறித்த மேலதிக தகவல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.